வணக்கம். சென்னை மயிலாப்பூர்ல நார்த் மாடல் ஸ்ட்ரீட் பக்கத்துல நற்பவி ஷோரூம் நான் வந்திருக்கேன். இங்க பிரீமியம் குவாலிட்டியான நிறைய கொலுடால்ஸ், அழகான லேக்கர் கோட்டிங் ஃபினிஷிங்கோட பல வருஷம் பெயிண்டே போகாதுங்கிற மாதிரி சேஃப்டியா இருக்கிற மாதிரியான பொம்மைகள் அவைலபிளா இருக்கு. நீங்க அதெல்லாம் தான் இப்போ கொஞ்சம் பார்க்க போறீங்க. பெருமாளும் ஆண்டாளும் திருக்கல்யாண கோலத்துல இருக்கிறது. இங்க பெரியாழ்வார் வந்துடுறாரு, கருடாழ்வார் வந்துடுறாரு. ஏன்னா பெரியாழ்வார் தான் கருடாழ்வாருடைய அம்சமாக வர்றாரு. அதனால இது ஒரு செட்டா கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்க பாக்குறது பெருமாளுடைய திருப்பாதம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுக்கே மாலை அணிவிச்ச மாதிரி, அரளிப்பூ மாலை கட்டி போட்ட மாதிரி, ரோஸ் மாலை கட்டி போட்ட மாதிரி அழகா தாமரை பீடம் மாதிரி வருது. நம்ம சனிக்கிழமை தோறும் விஷ்ணு சாஸ்திரநாம வீட்டுல படிக்கிறீங்கன்னா அழகா இத திருப்பாதத்தை வச்சு பெருமாளுடைய திருவடியை வச்சே நம்ம பூஜை பண்ணிடலாம். 1008 மலர்களை வச்சு நம்ம சகஸ்ரநாம பூஜையே பண்ண முடியும். புரட்டாசி சனிக்கிழமைகள்லையும் நம்ம வச்சுக்கலாம். மார்கழி மாதம் முச்சூடும் நம்ம ஃபுல்லா இந்த திருவடி வச்சு பூஜை பண்ணலாம். இப்படி எத்தனையோ சிறப்பு நாட்கள்ல பெருமாளுடைய திருவடியை வச்சு நம்ம அழகா பூஜை பண்ணிக்க முடியும். பெருமாளும் ஆண்டாளும் எவ்வளவு அழகா ரொமான்டிக் கப்புலா இருக்காங்க பாருங்க. ஆண்டாள் என்னதான் காதல் ரசம் சொட்ட சொட்ட இருந்தாலும் பக்தி பாவமும் குறையாம கைகூப்பி வணங்கியபடி ஒரு நாணத்தோடு ஒரு வெட்கத்தோடு இருக்கக்கூடிய ஆண்டாளை தான் நீங்க பாக்குறீங்க. ஆண்டாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை அணைச்சிட்டு இருக்கிறத பாக்குறீங்க. அவரு சாட்டையோட இருக்காரு. அவர் ஆயர்குல சிறுவனா இருக்கிறதுனால அப்படி இருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்ப பிரீமியம் குவாலிட்டியில இருக்கிற அழகு ஆண்டாள் தான் நீங்க பாக்குறீங்க. எப்போது கிருஷ்ணன் ஞாபகத்திலேயே இருக்கக்கூடிய ஆண்டாள் தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. சூப்பரா காலெல்லாம் மடிச்சு பின்னல் ஜடையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அப்படி கிளிய கொஞ்சிட்டு இருக்க, கிளி மூலமா தூது விடலாமா கிருஷ்ணருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்டாள். வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி விளக்கேத்தணும்னு சொல்லுவோம். மகாலட்சுமியே விளக்கேத்தனா எப்படி இருக்கும், அப்படிதான் இங்க பாக்குறீங்க. சொர்ண கலசத்தை இடுப்புல வச்சுக்கிட்டு கையில தீபமேந்தி இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் நல்ல குவாலிட்டியான கொலு பொம்மை தான் பாக்குறீங்க. வியாசருடைய மகன் சுகபிரம்ம மகரிஷி தான் பாக்குறீங்க. கிளி முகத்தோடு கிளியோட நிறத்திலேயே இருக்கக்கூடிய சுகபிரம்மர் தான் பாக்குறீங்க. யசோதாமா குட்டி கிருஷ்ணருக்கு அழகா வெண்ணெய் ஊட்டக்கூடிய காட்சி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அம்மாவும் குழந்தையும், இவர் குறும்புக்காரரா இருக்காரு, அவங்க கருணையே வடிவா அவங்களுடைய முகத்துல அவ்வளோ கருணை தெரியுது. பெரியாழ்வார் தோல்ல ஆண்டால தூக்கி சுமக்கக்கூடிய காட்சி, இடுப்புல பூக்குடை, அவரோட ப்ராப்பர்ட்டி எப்போதுமே வந்துடும். ஆண்டாள் எப்போதுமே கிருஷ்ணன் நினப்புல இருக்கிறதுனால கிருஷ்ணரையும் அணைச்சபடி இருக்கிற மாதிரி சூப்பரான பெரியாழ்வார் சிலை பாக்குறீங்க.